எஸ் வெல்கம். லெக்சர் நம்பர் 17. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைண்டிங் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் கோசைன் ஃபங்க்ஷன். முதல்ல சைன் தீட்டானா என்னதுன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும் அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் காஸ் தீட்டானா என்னது, அதோட கிராஃப் எப்படி இருக்கும், அதோட டொமைன் எப்படி இருக்கும், அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், எல்லா வீடியோஸும் பார்த்துடணும். இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் நீங்க 2 பொருட்களோட என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்க்கணும். முதல் என்னது அப்படின்னா ஒரு கால்குலேட்டர். முதல் என்னது, ஒரு கால்குலேட்டர் கையில் வச்சுக்கோங்க. செகண்ட் தேவையான பொருட்கள் என்னது அப்படின்னா ஒரு ஸ்கேல். நான் வந்து பெருசா வச்சிருக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு போர்டு பெருசா இருக்கிறதுனால நான் பெரிய ஸ்கேலா வச்சிருக்கேன். நீங்க ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கால்குலேட்டர், இது ரெண்டும் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போடணும், அதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் தேவை, அதுக்கு ஒரு இது தேவை, காம்பஸ் தேவை. ஓகேவா, ஒரு ப்ரொடெக்டர் தேவை, அப்புறம் ஒரு காம்பஸ் தேவை. ஸோ இது 4 நீங்க வச்சுக்கணும். என்ன தேவை, முதல்ல ஒரு கால்குலேட்டர், ஒரு ஸ்கேலு, ஒரு காம்பஸ், ஒரு ப்ரொடெக்டர். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 4 பொருட்களை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல சைன் தீட்டானா என்னது, காஸ் தீட்டானா என்னதுன்றதை டிஃபைன் பண்ணிடுவோம். அது டிஃபைன் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொருட்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம், we will define what is meant by sin theta and what is meant by cos theta. Okay, so in a right angle triangle, so first we will see definition. Definition DEFN short form. So in a right angle triangle, right angle triangle, sin theta is the ratio of opposite side divided by hypotenuse, and cos theta is the ratio of adjacent side divided by hypotenuse. அவ்வளவுதான். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா, லெட் அஸ் சே திஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, இந்த ஆங்கிள் என்னது 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதான் தீட்டா. இப்போ இது யாரு, இது ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். இதெல்லாம் பேசிக்ஸ் ஹைபாட்டன்யூஸ். இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ ஏதோ ஒரு ஆங்கிள் இங்க இருக்கு, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போறேன், இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போறேன். ஸோ அப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். அப்புறம் நம்பர் டிவைட் பண்ணா ஒரு நம்பர் வருமா, அந்த நம்பருக்கு ஒரு பேர் வைக்கிறேன், என்னதுன்னா சைன் தீட்டான்னு பேர் வைக்கிறேன். ரொம்ப நீங்க சைனு காசு பயப்படக்கூடாது, அது ஒரு நம்பரு. இப்போ எனக்கு ஒரு பேர், உங்களுக்கு ஒரு பேர். ஓகேவா, ஸோ அப்போ இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர் ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு ஒரு பேர் வைக்க போறேன், என்னது அப்படின்னா சைன் தீட்டான்னு வைக்க போறேன். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஆங்கிள் தீட்டா தீஸ் டூ வில் வேரி. அதே மாதிரி இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர், இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர் ஒரு பேர் வைக்க போறேன், என்ன பேர் வைக்க போறேன், காஸ் தீட்டான்னு வைக்க போறேன். ஒரு நம்பரு, அந்த நம்பருக்கு ஒரு பேரு சைன் தீட்டா. சைன் தீட்டா என்னது, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டா என்னது, அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். இப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். அப்போ திஸ் நம்பர் பை திஸ் நம்பர் will give you another number. அந்த another நம்பருக்கு I am going to give a name which is called cos of that angle. Okay, so முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to discuss how the function sin x will be. அதாவது we are going to find that I'm going to consider the function f of x is equal to sin x. f of x equal to sin x. இப்போ எப்படி நிறைய ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், என்ன ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், f of x equal to 1 by x, அதோட டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும் பார்த்தாச்சு. அப்புறம் f of x equal to root x, அதோட டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும் பார்த்தாச்சு.
திரும்ப சொன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க, சொன்ன சொல்லிட்டு இருக்காதீங்க சார் அப்படின்னு. இப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா f(x) = sin x. f(x) = sin x. அப்போ அதோட கிராஃப் எப்படி இருக்கும் சார்? 1/x கிராஃப் நீங்க ஈஸியா போட்டீங்க சார், √x கிராஃபும் ஈஸியா இருந்தது சார். அப்போ sin x ஓட கிராஃப் எப்படி சார் இருக்கும் பார்ப்போமா? இப்போ we are going to உற்பத்தி பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? உற்பத்தி பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? sin x ஓட கிராஃபை we are going to find. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா நல்லா பாருங்க, ஒரு டயகிராம் வரப்போகுது. I have taken a circle of radius 20 centimeter. நீங்க ரேடியஸ் என்ன வேணா எடுத்துக்கலாம், நான் 20ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் பெருசா இருக்கும் பெரிய போர்டுறதுனால. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு ஒரு காம்பஸ்ல பென்சிலை போட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ ஸ்கேல்ல அளந்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. அந்த சர்க்கிள் என்னவா இருக்கலாம்? 10 சென்டிமீட்டரா இருக்கலாம், 15 சென்டிமீட்டரா இருக்கலாம், 20 சென்டிமீட்டரா இருக்கலாம், 2 சென்டிமீட்டரா கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால உங்களுக்கு தேவையான சென்டிமீட்டரை என்ன பண்ணுங்க, ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 10 சென்டிமீட்டர்ல வேணாம், ஒரு 8 எடுத்துக்கிறீங்களா? 8 சென்டிமீட்டர்ல காம்பஸை ஒரு எண்டில் வச்சு இன்னொன்று பென்சிலில் வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் போடுங்க பார்க்கலாம். போட்டுடணும். போட்ட பிறகு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ப்ரொடெக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ரொடெக்டர் என்ன பண்ணோம், சர்க்கிளில் இருக்க மிடில் பாயிண்ட்ல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆங்கிள் கிடைக்கும். அதாவது 0 to 180 இருக்கும் ப்ரொடெக்டர்ல. இப்போ 30 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வைங்க ப்ரொடெக்டர்ல, 45 டிகிரியில் ஒரு பாயிண்ட், 60ல ஒரு பாயிண்ட், 90ல ஒரு பாயிண்ட், 120ல ஒரு பாயிண்ட், 150ல ஒரு பாயிண்ட், 180ல ஒரு பாயிண்ட். அப்படி வச்சிங்க அப்படின்னா இப்படி வருவானா? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவன் 30, இவன் 45, இவன் 60, இவன் 90, இவன் 120, இவன் 135, இவன் 150, இவன் 180, இவன் 210, இவன் 225, இவன் பார்த்தீங்கன்னா 240, இவன் பார்த்தீங்கன்னா 270, இவன் பார்த்தீங்கன்னா 300, இவன் 315, இவன் 330, இவன் 360 ஆர் 0 டிகிரி. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் யூ ஜஸ்ட் மார்க் இட் அவுட். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா in a right angle triangle sin theta is nothing but opposite side divided by hypotenuse. So இப்போ 30 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா so you just consider only 30 degree as of now. So 30 டிகிரி எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? இப்படி இருக்கா 30 டிகிரி? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது யாரு? 30 டிகிரி. 30 டிகிரியா? ஸோ அப்போ sin 30, அப்போ sin 30 என்ன ஆயிடும் அப்படின்னா என்ன ஆகும்? sin 30 எங்க போடுவோம்? இங்க போடுவோமா? ஸோ sin 30. So sin 30 is opposite side divided by hypotenuse. இப்போ opposite side இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா hypotenuse எப்பயுமே என்னவா இருக்கும்? radius of circle தான் இருக்கும். Because hypotenuse பார்த்தீங்க அப்படின்னா hypotenuse nothing but radius of the circle. What is radius of circle? It is 20 centimeter. So அப்போ this distance is always 20. ஆமா தானே? definition of circle என்னது? ஆரிஜின்ல இருந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ், அப்பதான் சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அப்போ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 20. ஏன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஆரிஜின்ல இருந்து சர்க்கிளுக்கு நீங்க எந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணாலும் தட் வில் பி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஆமா. ஸோ அப்போ ஆப்போசிட் சைட், இதுதான் ஆப்போசிட் சைட், சாரி இது ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். இப்போ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதான் தீட்டா. ஸோ அப்போ இது வந்து யாரு? ஆப்போசிட் சைட். இது ஹைபாட்டன்யூஸ், இது adjacent side. So this distance measure பண்ணுவோமா? So this distance divided by this distance, இது யாரு? இவன் தான் hypotenuse. So இது பாத்தீங்க அப்படின்னா we will measure this. So பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னா 10 கிடைக்குது எனக்கு. என்ன வருது? 10 வருது. கேமரா தெரியுதான்னு தெரியல. So this is 10 centimeter. So அப்போ this is sin 30 is opposite side divided by hypotenuse. இப்போ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா this distance which it turns out to be 10. Hypotenuse is nothing but radius of the circle which is 20. So which is 1/2 or which is 0.5. So I have sin 30 is equal to 1/2. So இப்போ 30 டிகிரி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ நீங்களா பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்?
எக்ஸ் ஆக்சிஸை நம்பர்ஸ்ல போடுவோம். இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆங்கிள்ஸ்ல போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? ஆங்கிள்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பை, இது 2π. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2π வரைக்கும் ஒரு கிராஃப் போட போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்? 2π வரைக்கும் தான் கிராஃப் போட போறேன். ஸோ இப்போ இது யாரு? π/2. இது 3π/2. அதே மாதிரி இங்க வந்து -π/2, -π/2 -π போயிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹவ் டேக்கன் x-axis to be an angles. ஸோ இப்போ sin 30 பார்த்தீங்க அப்படின்னா sin 30 இருக்கும்போது distance divided by this distance. ஸோ இவன் 10 போயிட்டான், இவன் 20 போயிட்டான், இப்போ 1/2 போயிட்டான். சார் நீங்க வந்து ரேடியஸ் 20 எடுத்திருக்கீங்க, அப்போ sin 30 பார்க்கும்போது 10 கிடைக்குது. அப்போ ரேடியஸ் நான் 8 எடுத்திருந்தேன் அப்படின்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா சார் இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே வாட் எவர் ரேடியஸ் யூ சூஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகி அதே வேல்யூ தான் உங்களுக்கும் வரும். சரி, ட்ரை பண்ணி பாருங்க. சார் நான் ரேடியஸ் நான் வந்து 10 எடுத்திருக்கேன் சார், அப்போ என்னோட சர்க்கிளோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் சார். நான் sin 30 பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு 5 தான் இருக்கும். 5 தான் இருக்கும். இது வந்து சத்தியம், மாறவே மாறாது. ஏன் 5 இருக்கும்னா உங்களோட ரேடியஸ் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் வந்து உங்களுக்கு 50 சென்டிமீட்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும்? அதாவது 30 டிகிரில இருக்கும் போது இது என்ன வந்திருக்கும்? 7.5 தான் இருந்திருக்கும். மாறவே மாறாது. ஸோ வாட் எவர் ரேடியஸ் யூ சூஸ் 30 டிகிரி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் எப்போ என்னவா இருக்கும்? half of the ரேடியஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வாட் எவர் ரேடியஸ் யூ சூஸ் this distance is always the half of radius. Okay. So sin 30 பாத்தீங்கன்னா 1/2 வருது. ஸோ என்ன பண்ணிப்போம்? இங்க 1 போட்டுப்போம், இங்க -1 போட்டுப்போம். ஸோ sin 30 வந்து இவன் வந்து என்ன போட்டுப்போம் அப்படின்னா 0.5 போட்டுப்போமா? 0.5. இவன் -0.5. ஸோ sin 30 வந்து 0.5. இப்போ sin 45 கண்டுபிடிப்போமா? இப்போ sin 45 என்ன ஆயிடும்? sin 45 அது ஏ கதை தான். இப்போ என்ன பண்ண போறேன்னா இது அழிக்க போறேன். அதாவது 30 டிகிரிக்கானதை மட்டும் என்ன பண்ண போறேன்? லைட்டா அழிச்சிக்கிறேன். லைட்டா. ஓகே. இப்போ 45 டிகிரி போலாமா? இப்போ 45 டிகிரி பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் போடுவோமா? ரெட். இப்போ 45 டிகிரி எங்க இருக்கு? இவன் தான் எனக்கு 45 டிகிரி. கரெக்டா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதான் 45, இது 45, இது 45 டிகிரி. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இவன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் ஆல்வேஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அப்போ sin 45 என்ன ஆயிடும் அப்படின்னா this distance divided by this distance. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னா பாருங்க, இங்க வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 14 கிட்ட வருது. நான் ரேடியஸ் 20 எடுத்திருக்கேன். ரேடியஸ் தான் என்னது? இந்த ஆரிஜின்ல இருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கேன். ஆர் வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ என்ன வந்துச்சு? எனக்கு 14 வந்துச்சுல, 14. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் 14 வருது. ஸோ அப்போ எத்தனை ஆகிடும்? அப்ராக்சிமேட்லி தான் 13.999 கூட போகலாம். நான் 14 வச்சிருக்கேன் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ இது அப்ராக்சிமேட்லி என்ன ஆகிடும் அப்படின்னா 14 வருது. 14/20 கரெக்டா? ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைட் மெஷர் பண்ணிட்டேன், 14 வந்தது. ஹைபாட்டன்யூஸ் நத்திங் பட் ரேடியஸ் விச் இஸ் 20. என்ன மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 20 வரும். வந்துச்சா? 20. ஸோ 14/20. இப்போ வந்து இன்னொரு தேவையான பொருட்கள் யூஸ் ஆக போகுது. இப்போ என்ன வர போகுது அப்படின்னா 14 டிவைடட் பை 20 அப்ராக்சிமேட்லி வந்து 0.707 வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்க. 0.707 வருது. அப்ராக்சிமேட்லி போயிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்லி 0.707 வருது. ஸோ 0.707 எங்க இருக்கும்? இந்த 0.5 ரொம்ப மேலே போட்டேனா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு போமா?
ஸோ 0.5 இங்கே போடுவோம். இன்னும் மேலே போட்டேனா இங்கே போடுவோம். இப்போ என்ன இருந்துச்சு 0.707 வந்துச்சு கரெக்டா. ஸோ 0.707 எங்கே இருக்கும், சம்திங் எங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இப்போ சைன் 45 30 வந்து 0.5, சைன் 45 வந்து 0.707 பாருங்க. 45 0.70 போட்டாச்சு. இப்போ சைன் 60, சைன் 60 என்னது, ஏதான் என்னது சைன் 60 என்ன ஆயிடும், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ we will measure this distance. ஏன்னா அதான 60 டிகிரி. ஸோ இப்போ 60 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் போடுவோமா, ப்ளூ கலர். ஸோ இதுதான் அது, திஸ் இஸ் த ஆங்கிள் ஃபார் 60 டிகிரி. இது எப்படி வந்தது அப்படின்னா ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க, ப்ரொடக்டர் எடுத்து இங்கே வைங்க. அதாவது ப்ரொடக்டர்ல நல்ல ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் இங்கே வச்சுங்க அப்படின்னா யூ வில் கெட் 180 டிகிரி. அதில் 30ல ஒரு பாயிண்ட், 45ல ஒரு பாயிண்ட், 60ல ஒரு பாயிண்ட், அப்படியே ஒரு லைன் போடுங்க மூணுத்துக்கும். போட்ட பிறகு 60 டிகிரிக்கு இப்படி கிடைப்பான், 60 டிகிரிக்கு இப்படி கிடைப்பான். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பாருங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இவன் 60 டிகிரியா, இவன் 60 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் sin theta is nothing but opposite side divided by hypotenuse. அப்போ hypotenuse 20. இப்போ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சிங்க அப்படின்னா ஒரு 17 வருது அப்ராக்சிமேட்லி. என்ன 17 வருது, 16.99 இப்படி 16.8 சம்திங் வருது. நம்ம அப்ராக்சிமேட்லி 17 எடுத்துப்போம். ஸோ 17 போட்டுப்போம், 17. சப்போஸ் 17 டிவைடட் பை 20, 17 டிவைடட் பை 20, 17 டிவைடட் பை 20 0.866 வருது அப்ராக்சிமேட்லி. 0.866, 0.866. இப்போ 0.866 அப்போ 30 போகும்போது இப்படி வருது, 60 போகும்போது. ஓகே, இப்போ 90 பார்ப்போமா. அப்போ சைன் 90, இப்போ 90 என்னது 90. இப்போ 90 பார்க்கும்போது நல்லா பாருங்க, இப்போ நல்லா பார்க்கணும், இப்போதான் ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். 30 இருக்கும்போது 45, 60 நல்லா பார்த்துட்டே வாங்க. 30 வரும்போது எனக்கு ஹைபாட்டன்யூஸ் இப்படி இருக்கு, ஓகேவா. 45 வரும்போது ஹைபாட்டன்யூஸ் இப்படி இருக்கு, 60 வரும்போது ஹைபாட்டன்யூஸ் இப்படி இருக்கும். அப்போ 90 போகும்போது ஹைபாட்டன்யூஸ் என்னவா இருக்கும் பாருங்க. இப்போ சைன் 30 இருக்கும்போது எனக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்தது. 45 போகும்போது இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்தது. 60 போகும்போது டிஸ்டன்ஸ் இப்படி வந்தது. இப்போ நல்லா கிட்ட போகும்போது எனக்கு இந்த ஹைபாட்டன்யூஸ் நல்லா பார்த்துட்டே வாங்களேன். இந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துட்டே இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ஒரு வித்து குறைஞ்சிட்டே வருது. அப்படி வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட்டும் ஒட்டிக்கும். ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட்டும் ஒட்டிக்கும். எப்போ 90 இருக்கும்போது, ஆமாவா இல்லையா. 90 இருக்கும்போது இது என்ன ஆகிடும் பாருங்களா. இமேஜின் பண்ணுங்க, இந்த ப்ளூ கலர் கிட்ட வரும்போது திஸ் வில் பி ஸ்டீப்பர், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 90 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டு என்ன ஆகிடும் ஒட்டிக்கும். இப்போ ஒட்டிட்டும் போது இப்போ சைன் 90 இருக்கும்போது சைன் என்னது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ், இது ரெண்டுமே ஒட்டிக்கும். ஸோ போத் வில் பி ஈக்குவல். இப்போ ஹைபாட்டன்யூஸ் பை ஹைபாட்டன்யூஸ் விச் வில் பி ஈக்குவல் டு 1. கரெக்டா இல்லையா. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், ஒன்றும் கிடையாது. இப்போ இதை வச்சிருவோம். இது வச்சுட்டே வரும்போது பாருங்க, இது அப்படியே என்ன ஆகிட்டே வருது, அப்படியே வரும்போது என்ன ஆகிடும் ஒட்டிடும். கரெக்டா. 90 இருக்கும்போது என்ன ஆகிடும் ஒட்டிடும். அதாவது இந்த லைனும் ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட் சைடும் என்ன ஆகிட்டே வருது, ஸ்டீப் ஆகிட்டே வருது. அப்புறம் என்ன, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சப்போஸ் நான் ஆங்கிள் வந்து க்ளோசர் டு 90 எடுத்துக்கிறேன், க்ளோசர் டு 90 சப்போஸ் இது எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, இப்படி ஒரு லைனு, அப்புறம் இப்படி ஒரு லைன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனும் இந்த லைனும் கெட்டிங் க்ளோசர். ஸோ when angle is 90 degree, my
அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். this line will come here, this line will come again here. That means hypotenuse opposite will be same. So in that case, same number by same number, which is 1. So therefore sin 90 is 1. Correct? Sin 90 is 1. சூப்பர். அப்புறம் இப்போ 0 பார்க்கலாமா? இப்போ sin 0 என்ன ஆகும்? இப்போ நல்லா பாருங்க, இதெல்லாம் அழிச்சிருவோம், கொஞ்சம் கொச்ச ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்க, 90 போகும்போது ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட் சேமா போயிடுது. கரெக்டா? ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட் சைடும் சேமா போயிடுது. ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட்டும் சேமா போயிடுது. இப்போ 0 போகும்போது என்ன ஆகும் பாருங்க, பாருங்களேன், இது 30. அப்போ 30 போகும்போது we will get some angle. அப்போ 0 டிகிரியா போச்சுன்னா எனக்கு ஆப்போசிட் சைடு இருக்காது. கரெக்டா? பாருங்க, when theta becoming smaller, my hypotenuse, my opposite side distance is getting smaller. For example, பாருங்களேன், let us take this angle. இப்போ இந்த ஆங்கிளுக்கு இதுதான் யாரு? ஆப்போசிட் சைடு. அப்போ when theta becoming smaller, my opposite side distance is getting smaller. இப்போ some angle இருந்தாதான் we will get opposite side. இப்போ angle இல்ல அப்படின்னா my opposite side will be 0. So அப்போ 0 by hypotenuse, which is 0. திரும்ப சொல்லுங்க சார். when angle becoming பாருங்க, suppose இது 15 டிகிரி வச்சுப்போமே. இப்போ 15 டிகிரி பாத்தீங்க அப்படின்னா this number divided by hypotenuse will give you a value for 15 degree. இப்போ எனக்கு கொஞ்சமாவது ஆங்கிள் இருந்தாதான் எனக்கு இதுக்கும் கேப் கிடைக்கும். அப்பதான் என்ன கிடைக்கும்? எனக்கு ஆப்போசிட் சைடு கிடைக்கும். இப்போ எனக்கு ஆங்கிளே இல்ல. பாருங்க, நல்லா பாருங்க. சப்போஸ் எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிகர் எப்படி இருக்கு அப்படின்னா, இது 30 டிகிரி, இது 15, இது 10, இது 9. இப்போ எல்லாத்துக்குமே என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் கிடைக்கும். இப்போ இது 5 டிகிரி குறைஞ்சிட்டே வரும். அப்போ 0 டிகிரியா போகும்போது எனக்கு ஆப்போசிட்டே கிடைக்காது. இப்படிதான் இருக்கும் டயக்ராம். எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். So in that case, my opposite will be 0, hypotenuse will be 20. So அப்போ sin 0 will be 0 by 20, which is 0. நல்லா பாருங்க, ஆங்கிளே இல்லாத போது எப்படி உங்களுக்கு ஆப்போசிட் கிடைக்கும்? கொஞ்சமாவது ஆங்கிள் இருந்தாதான் ஆங்கிள் இருந்தாதான் you get opposite side. இப்போ ஆங்கிளே இல்ல அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டே கிடைக்காது இல்ல. அப்போ ஆப்போசிட் will be 0 divided by hypotenuse. So 0 by hypotenuse will be 0. So sin 0 is 0. So அப்போ 0 போகும்போது நல்லா பாருங்க, இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆயிடும். இப்போ 0 டிகிரியா போகும்போது இந்த டிஸ்டன்ஸே கிடைக்காது. இது கம்மியாக my hypotenuse will be same as this. The hypotenuse will be this. கரெக்டா? hypotenuse will be this line. அப்போ இந்த லைன் வந்து சேமா போகும்போது இந்த லைனுக்கு டிஸ்டன்ஸே கிடைக்காது. இந்த கேஸ் it will be 0. 90 போகும்போது this line will be same as this line. So therefore in that case my adjacent side will be equal to hypotenuse. கரெக்டா? So sin 0 will be 0. அடுத்து இப்போ உங்களுக்கு இது மட்டும் புரிஞ்சிச்சுனாலே we can plot all these points. ஏன்னா இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா கிராஃப் எப்படி வருது? இப்படி போகுது. இப்ப பாருங்க, இப்போ these angles என்னது? இப்போ we need to find these angles. So இது 120, 150, 180, 150, 120, 150, 180. இது 120, 135, 150, 180. இது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்? இது 120யா? 120. இப்போ you just measure 90 plus 30. கரெக்டா? 90 plus 30. So you just measure 120 போகும்போது நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
120. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இப்போ இதுதான் நம்மளுக்கு யாரு தீட்டா 30 டிகிரி சாரி 120 டிகிரி. திஸ் இஸ் அவர் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அவர் hypotenuse. ஸோ இப்போ ஆப்போசிட் மெஷர் பண்ணுங்க, யூ வில் கெட் இப்போ இது பை இது இங்க வச்சிங்க அப்படின்னா அங்கே என்ன வருது சம்திங் 17 வருது. ஸோ அப்போ 17/20 0.866. அப்போ 120யும் என்னது 0.866 sin 90 60 90ல 1 90ல 1 90ல 1. இப்போ 120 இருக்கும்போது திரும்ப என்ன வருது 0.866 வருது. ஸோ இப்போ 120ல திரும்ப 0.866. 150 பாத்தீங்கன்னா இதுதான் 135ல ஓகே 135 போடுவோம். ஓகே இப்போ 135 எங்க இருக்கும் 120க்கும் 150க்கும் நடுவில் இருக்கும் 135. ஸோ 135 பாத்தீங்கன்னா இதுதான் 135. So இது 135. So this angle. So this distance divided by this distance is same as 45 degree distance. So இது என்ன வந்துச்சு 14 வந்ததா. இப்போ 14/20 0.707. So இப்படி வரும். அதே மாதிரி 150க்கு என்ன வரும் 150க்கு என்ன வரும் 1/2 தான் வரும். அடுத்து 180 என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 180 போகும்போது அகைன் என்ன ஆயிடும் திஸ் அகைன் என்ன வரும் இந்த ஆங்கிள் அதுக்கு மேலேயே இன்னொரு லைனு. ஸோ அப்போ ஆப்போசிட் இருக்காது ஆமா தானே 180ன்றது இது லைனு இன்னொரு லைன் அதுக்கு மேலேயே. இப்போ இன்னொரு லைன் கொஞ்சமாவது தள்ளி இருந்தா தான் we will get opposite side. அப்போ இது கிட்ட வர 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 my this line is same as this line. In that case there will be no opposite side. Again sin of 180 will be 0. So நம்மளுக்கு இப்படி வரும் கிராஃப். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் போட்டாலே போதும். இப்போ this is nothing but இப்போ இதெல்லாம் போடணும் அப்படின்னா போடவே தேவையில்லை. என்ன பண்ணா போதும் மைனஸை மல்டிப்ளை பண்ணா போதும். ஏன்னா நல்லா பாருங்க இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் என்னது 210 டிகிரியா விச் இஸ் 180 + 30. எனக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் கரெக்டா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எடுத்து போமா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க இது 210 டிகிரியா 210 டிகிரி. திஸ் இஸ் சேம் ஆஸ் 180 + 30. அப்ப டிஸ்டன்ஸ் மட்டும் என்னவா இருக்கும் எனக்கு நெகட்டிவா இருக்கும் பாருங்க 10 தான். பட் பிலோ x axis இருக்கிறதுனால it will be -10. so -10/20 இருக்கும். so அப்ப sin 210 will be -10/20 வரும் which is -1/2. so அப்ப this இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது 180 to 360. அப்ப 180 to 360 is nothing but reflection of this. கரெக்டா? இதே தலைகீழ வரும் அதாவது நெகட்டிவா வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து எனக்கு y வந்து பாசிட்டிவ், இது எல்லாமே y வந்து பாசிட்டிவ். ஆமா தானே y பாசிட்டிவ். பட் இங்க பண்ணும்போது எல்லாமே y என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் because it lies below x axis. so in that case same graph same value but signs will be opposite sign. அப்ப எல்லாமே இப்படி போகும். இப்போ பாத்தீங்கன்னா 210 என்ன வரும் -0.5 வரும் 210க்கு. 240 பாத்தீங்க அப்படின்னா -0.707 வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 0 to 360 போட்டாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் வர ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னது ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனே 360 டிகிரி தான். இப்போ 390 சேம் ஆஸ் 30 டிகிரி. ஆமா தானே 390 சேம் ஆஸ் 360 + 30. ஸோ இப்போ ஆஃப்டர் 2π மை கிராஃப் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட். after 2π my graph starts to repeat. அப்ப 0 to 2π மட்டும்தான் my values will be different. after 0 to 2π my இதே கிராஃப் என்ன ஆயிட்டே இருக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா 500 is same as 240 degree. 360 plus
360 na 140 degree. 500 is same as 140 degree because I can write 500 as 360 ஒரு rotation இங்கே 140. So after 2 pi my graph starts to repeat. So அப்ப 0 2 pi மட்டும் நீங்க கிராஃப் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க இத ஸ்ட்ரக்சரை அப்படியே எடுத்து ஒட்டிடலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா இதை? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் பாருங்க. இது எப்படி புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இது 0 to 180 உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே இங்கேருந்து இங்க போகும்போது மை y வேல்யூ வில் பி நெகட்டிவ். ஸோ மை இதே வேல்யூ தான் பட் நெகட்டிவ்ல வரும். ஸோ இப்போ 0.5 மைனஸ் 0.5, 0.707 மைனஸ் 0.707 பாருங்க. இது மைனஸ் 0.707, இது மைனஸ் 0.866. ஸோ இதே வேல்யூ தான் திருப்பி நெகட்டிவா வரும். ஸோ கிராஃப் வில் பி பிலோ எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இப்படி போகும். ஸோ இப்போ சைன் தீட்டான்றது இஸ் நத்திங் பட் அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்தது அப்படின்னா f of x sin x ஒரு யூனிட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. வாட் எவர் ரேடியஸ் யூ சூஸ், யூ ஜஸ்ட் மேக் ஆல் த ஆங்கிள்ஸ் 30, 45, 60 அப் டு டாட் போயிட்டே வந்துச்சு அப்படின்னா யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் f of x equal to sin x in 0 to 2 pi. அதாவது 0 to 2 pi-க்குள்ள கிராஃப் இப்படி தான் இருக்கும். After this will start to repeat. So we will extend this. எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? இதை வச்சிருவோம். இப்போதான் இது யூஸ் கிடையாது லிமிட். நெக்ஸ்ட் பேஜ். சூப்பர். ஸோ f of x is equal to sin x. What will be my domain of f? What will be my range of f? ஸோ கிராஃப் எப்படி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0 pi 2 pi 3 pi 4 pi 5 pi 6 pi இங்கே மைனஸ் pi மைனஸ் 2 pi மைனஸ் 3 pi மைனஸ் 4 pi மைனஸ் 5 pi மைனஸ் 6 pi. ஸோ 0 to 2 pi நம்ம என்ன போடாச்சு கிராஃப். அதாவது இவன் pi by 2, இவன் 3 pi by 2. ஸோ இங்கே 1 இங்கே -1. ஸோ கிராஃப் எப்படி இருந்தது அப்படின்னா இப்படி இருந்தது. கரெக்டா? அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ஜூம் பண்ணி இந்த கிராஃபை ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். 0 to 2 pi ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஜூம் அவுட் பண்ணியாச்சு. அப்போ 0 to 2 pi கிராஃப் எப்படி இருக்கு? அதாவது pi by 2ல 1, பைல 0, 3 pi by 2ல -1, என்ன பண்ணுவோம், இப்படி போட்டுப்போம். -1 1. ஓகேப்பா? அதாவது ஜூம் அவுட் பண்ணி போட்டாச்சு. இப்போ 2 pi 3 ஆஃப்டர் 2 pi to 4 pi again will repeat. எப்படி இருக்கும், ரிப்பீட் ஆகும் பிகாஸ் இப்படி ரிப்பீட் ஆகும். கரெக்டா? பாருங்க, இது this will start to repeat. ஏன்னா சர்க்கிள் தானே, 360 தானே ஃபுல் ஆங்கிள். அப்போ 390னா 360 plus 30, 420னா 360 plus 60, அப்போ 60 degree same as 420. 450னா 360 என்ன பண்ணுவோம், 360 என்ன பண்ணுவோம், 360னா முதல்ல இங்கே ஆரம்பிப்போம், 360னா இங்கே வந்துருவோம். அப்போ 360 plus 60, அப்போ this is same as 120. கரெக்டா? ஸோ அப்போ ஆஃப்டர் 2 pi this will start to repeat. கிராஃப் எப்படி இருக்கும், again this will be same as 0 to 2 pi. அப்புறம் திருப்பி it will start to repeat. ஏன்னா after 2 pi stage my graph starts to repeat. ஸோ அப்போ next graph எப்படி இருக்கும், திருப்பி it will start to repeat. ஸோ எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதேதான் இந்த சைடும் 0 to 2 pi this will start to repeat. வந்துச்சானா? இப்போ -pi, இவன் 0, இவன் என்னவா இருப்பான், -pi by 2.
இவன் மைனஸ் 3π/2. this will start to repeat again. பாருங்க இது அப்படியே எடுத்து இங்கே வச்சாச்சு. ஸோ கிராஃப் எப்படி இருக்குமா? இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் எப்படி இருக்கும்? again it will repeat. ஸோ இப்போ ஆஃப்டர் this will be இவன் ஒரு பாயிண்ட் இவன் ஒரு பாயிண்ட். ஸோ இவன் வந்து மைனஸ் 5π/2, இவன் மைனஸ் 7π/2. ஸோ அப்படியே இங்கே -1ல் இவன் இதுவான், அப்புறம் -3π போவான், அப்புறம் இப்படி போவான், திருப்ப அப்படியே -4π இறங்குவான், அப்படியே போயிட்டே இருப்பான், அப்படியே போயிட்டே இருப்பான். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் sin x. திஸ் இஸ் அ பீரியட். என்னது பீரியட் வந்து 2π. ஆஃப்டர் 2π it will start to repeat. So f of x is a periodic function of period 2π. we will discuss later. இப்போதைக்கு நம்ம என்னது டொமைன் ரேஞ்ச். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் whatever x we give we can find the output. So domain is entire real number. What is range? Range is the set of all output values. Set of all output values. So output is பார்த்தீங்க அப்படின்னா my range always lies between -1 and 1. So range always lies between -1 and 1. Both are included. Both are included. இப்போ ஏன் -1 to 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த கிராஃப் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரேடியஸ் பை ரேடியஸாக தான் இருக்கும், விச் இஸ் 1. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். மினிமம் வேல்யூ -1ஆக இருக்கும். ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுங்களேன். -1 to 1 தான் ரேஞ்ச் வருது. ஏன் ரேஞ்ச்னா என்னது? சாரி, இந்த கிராஃப் எப்படி வந்தது? sin theta opposite side divided by hypotenuse. So whatever angle you choose, the maximum angle ke என்ன வரும்? ஆப்போசிட்டும் hypotenuse சேமா போகும். அப்போ ரேஷியோ தானே. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் பை சேம் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் 1. ஸோ மேக்ஸிமம் ஆங்கிள்கே, அதாவது மேக்ஸிமம் வேல்யூஸ்க்கே மேக்ஸிமம் ரேஷியோவே என்னது? 1 தான். மேக்ஸிமம் ரேஷியோவே 1 தான். ஸோ அதனால sin x ஓட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and 1. டொமைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர் ரியல் நம்பர். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்? 0 to 2π வரைக்கும் தான் கிராஃப் போட்டிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் போட்டாலே போதும். we can extend from here on because it's a circle. it will start to repeat after 360 degree. so after this arc it will start to repeat. so அப்போ sin x ஓட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராடணும். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராடணும். sin x வந்து f of x sin x. அதோட டொமைன் வந்து என்டையர் ரியல் நம்பர். ரேஞ்ச் வந்து it takes all values in between -1 and 1. ஆமா தானே? it can take all the value from -1 to 1. பாருங்க, it can take all the values. it can take all the values from -1 and 1. இதுனாது இன்டர்வல், க்ளோஸ் டு இன்டர்வல். அப்புறம் என்ன அர்த்தம்? 1 ல இருந்து -1 குள்ள எல்லா வேல்யூஸும் it can take as output value. இப்போ என்ன பண்ண போறோம்? we will move on to cos x. cos x கிராஃப் எப்படி இருக்கும்? அதோட டொமைன் என்னது? அதோட ரேஞ்ச் என்னதுன்னு பார்ப்போம். பாப்போமா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ உங்களுக்கு sin ஃபங்க்ஷன் கிராஃப் எப்படி வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா, யூ கேன் டூ காஸ் ஃபங்க்ஷன் இன் யுவர் ஓன். என்ன பண்ணிடலாம்? நீங்களே எல்லாம் போட்டுடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? sin தீட்டா என்னது? ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபாட்டன்யூஸ். இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைபாட்டன்யூஸ் போட போகிறேன். அவ்வளோதான். அதே தான் நான் என்ன பண்ண போகிறேன்? அங்கே என்ன பண்ணேன்? இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அவ்வளோதான். ஏன்னா sin தீட்டா என்னது? ஆப்போசிட் by hypotenuse, இது adjacent by hypotenuse. ஸோ அப்போ சேம் மெத்தட் தான். நான் ஃபுல்லாக கூட போடுறது இல்லை, கொஞ்சம் தான் போடுவேன். நீங்கள் என்ன சொல்லணும்? சார் நான் போட்டேன் சார் கமெண்ட் பண்ணணும். பாருங்க, அதே தான். இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம்? sin தீட்டா, முதல்ல காஸ் தீட்டா என்னது? adjacent side டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். இந்த ரேஷியோவுக்கு ஒரு பேர் இருக்கான, அவ்வளோதான். அன்றைக்கி ரொம்பலாம் பண்ணக்கூடாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த டிஸ்டன்ஸ் பை அந்த டிஸ்டன்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கேன்? காஸ் தீட்டான்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம்? 30 டிகிரி போவோம். காஸ் 30 டிகிரி. நல்லா பாருங்க, இதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சது? அந்த டேபிள் வேல்யூ கிடைக்கும். sin தீட்டா வந்து sin 30 வந்து 1/2, sin 45 வந்து 1/√2. 1/√2 போட்டு பாருங்க. 1 divided by 1.414, 0.707 வரும். sin 60 √3/2,
√3/2 is same as 0.8666 போடு பாருங்க, ரெண்டும் ஒன்று தான். அங்கே எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இங்கே டெசிமலில் வருது, அவ்வளோதான். இதுல என்ன வந்துச்சு நம்மளுக்கு, அந்த சைன் வேல்யூலாம் வந்துச்சு. சைன் 0 0, சைன் 90 வந்து 1, சைன் 120 வந்து 0.866, 1√3/2, அவ்வளோதான். ரொம்பலாம் பெருசாக கிடையாது. அங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டெசிமலில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், cos 30 போட போகிறோம். cos 30. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. இவன் ஆப்போசிட் சைடு, இவன் அட்ஜசன்ட் சைடு, இவன் ஹைபாட்டன்யூஸ். இந்த டிஸ்டன்ஸ் பை இந்த டிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா we will get sin 30. பட் நமக்கு என்ன தேவை, cos 30 தேவை. இப்போ cos 30 is same as, cos 30 is nothing but this distance 17 வருது, போய் சொல்ல 17 வருது. ஸோ இப்போ cos 30 17 divided by hypotenuse 20. 17 by 20 is again என்னது 0.866 ல 17 divided by 20 0.866. ஸோ இப்போ cos 30 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவன் 1, இவன் 0.5, இங்கே 0.866 இங்கே இருக்குமா. ஸோ cos 30 வந்து 0.866, ஸோ இப்படி வருது. இப்போ cos 45 போடுவோமா. இப்போ cos 45 என்ன வரும், cos 45. இப்போ இந்த ட்ரையாங்கிள், இது வந்து 45 டிகிரி ஆங்கிள். we just form a right angle triangle. we will get this triangle, this is right angle triangle. so cos 45 is nothing but adjacent side divided by hypotenuse. இது போட்டீங்கன்னா you will get sin theta. பட் நமக்கு என்ன தேவை, cos theta தேவை. இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க tanக்கு போடலாம், கொசிகட்டுக்கு போடலாம், சீக்கட்டுக்கு போடலாம், எல்லாம் போடலாம். அதில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வரும், நம்ம அப்புறம் பார்ப்போம். இது வந்து 45 டிகிரி இல்லை, 45 டிகிரி. 45 பார்க்கும்போது adjacent சைடு எவ்வளோ வருது, அகைன் 14 தான் வருது, அகைன் 14 தான் வருது. இப்போ 14 டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் எப்போ என்னவா இருக்கும், ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளாக தான் இருக்கும், which is 20. ஸோ இப்போ cos 45 14 by 20, which is again 0.707. 0.707. sin 60, cos 60. இப்போ cos 60 என்னது, இந்த ட்ரையாங்கிளா, cos 60. ஸோ இப்போ இது சைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது பை இது போட்டிங்கன்னா will get sin 60. பட் இப்போ நம்மளால தேவை இது பை இது தேவை. ஸோ இப்போ இது என்ன ஆகிடும், sin 60 வச்சிங்க அப்படின்னா 10 வருது, என்ன வருது, 10 வருது. ஸோ இப்போ cos 60 10 by 20, ஏன் 20, hypotenuse வந்து 20, so which is 1/2, which is 0.5. ஸோ இப்போ cos 60 வந்து 0.5. ஓகேவா. இப்போ பாருங்க, 0வும் 90யும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக புரிஞ்சிடும். இப்போ 0 டிகிரியா போகும்போது cos 0 என்ன ஆகும், நல்லா பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆங்கிள் குறைஞ்சிட்டே வரும்போது ஆப்போசிட் சைட் என்னவா இருக்கும், குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ ஆங்கிள் 0 ஆகும்போது my hypotenuse will be same as adjacent, there is no opposite side. கரெக்டா. when angle becoming பாருங்க, இது 30 அப்படியே வந்துட்டே இருக்கும்போது my adjacent side will be same as hypotenuse. ஸோ இப்போ cos 0 டிகிரி ஆகும்போது my adjacent side will be same as hypotenuse, opposite side will be 0. கரெக்டா. லாஜிக் ஒன்றும் கிடையாது. இப்போ 30 டிகிரியா இருக்கும்போது இப்படி வருது, அப்போ 15 வரும்போது இன்னும் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், இப்படி வரும். இப்போ ஆங்கிள் 0 டிகிரி ஆகும்போது இந்த லைன் என்ன ஆகிடும், இது மேலே படுத்துரும். இது மேலே படுக்கும்போது there is no opposite side. இந்த லைன் படுக்கும்போது my adjacent will be same as hypotenuse. ஸோ in that case 0 டிகிரி ஆகும்போது இதுதான் சினாரியோ. in that case sin 0 என்ன ஆகிடும், sin 0 is nothing but opposite side divided by hypotenuse. opposite side is 0, 0 by anything is 0. ஸோ அப்போ sin 0 0 வந்துடும். இப்போ cos 0 என்ன ஆகும் பாருங்க, cos 0 என்ன ஆகிடும், cos 0 is adjacent by hypotenuse. So in that case it will be equal. ஏன்னா adjacent by hypotenuse is equal. So இப்போ cos 0 1, 0 டிகிரியா இருக்கும்போது my cos value will be 1. sin 0 0, ஏன்னா 0 டிகிரி ஆகும்போது இதுதான் hypotenuse adjacent 0 டிகிரி ஆகும்போது 0 டிகிரி ஆகும்போது these two are equal.
these two distance are equal, opposite distance is 0. So அப்ப cos sin 0 வந்து 0 by hypotenuse which is 0. ஏன்னா 0 by anything is 0. Cos 0 வந்து adjacent by hypotenuse, since both are same value by same value will be 1. So அப்ப cos 0 வந்து 1 போயிடும். ஆனா sin 0 0 வரும். இப்போ வாங்க. இப்போ 90 டிகிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 90 டிகிரி ஆகும்போது என்ன சினாரியோ? இப்போ சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி ஆகும்போது இப்படி வந்துட்டே இருக்கா, ஸ்டீப் ஆயிட்டே வருதா? அப்போ ஸ்டீப் ஆயிட்டே வரும்போது my hypotenuse will be same as opposite side. Hypotenuse will be same as opposite side. My adjacent side will be 0. 0 டிகிரியா போகும்போது opposite side will be 0. My adjacent and hypotenuse will be same. 90 டிகிரியா போகும்போது my opposite side and hypotenuse will be both will be lie here. இங்க கீழே கேப்பே இருக்காது. So therefore adjacent side will be 0. So in that case sin 90 என்ன ஆயிடும்? sin 90 என்ன ஆயிடும்? opposite by hypotenuse both are equal. இப்போ 1 போயிடும். இப்போ cos 90 என்ன ஆகும்? adjacent by hypotenuse, adjacent 0. அப்போ 0 by hypotenuse which is again 0. So அப்போ cos 90 வந்து 0 போயிடும். டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? இதுதான் சினாரியோ. 90 டிகிரி ஆகும்போது இது நடக்கும், 0 டிகிரி ஆகும்போது இது நடக்கும். அப்போ sin 0 வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ sin 0 0 போயிடும், cos 0 1 போயிடும். 90 டிகிரி போகும்போது இதான் சினாரியோ. அதாவது ஹைபாட்னியூஸ் ஆப்போசிட் சேமா போயிடும், adjacent 0 போயிடும் 90 டிகிரி ஆகும்போது. பட் 0 டிகிரி ஆகும்போது ஹைபாட்னியூஸும் adjacent சேமா போயிடும், ஆப்போசிட் 0 போயிடும். ஆமா தானே? பாருங்க, இப்போ இது ஆங்கிள் கொஞ்சிட்டு வரும்போது இந்த லைனும் பாருங்க, சாரி, இந்த லைனும் ஒன்றுக்கு மேல ஒன்று வந்துடும். ஸோ ஒன்று மேலே ஒன்று வரும்போது இதுக்கும் ஆப்போசிட்டே கிடைக்காது. மேலே லைன் இருக்குல்ல, சப்போஸ் இப்படி இருந்தது அப்படின்னா ஐ கேன் ஃபைண்ட் ஆப்போசிட் சைடு. இப்போ இப்படி வரும்போது there is no opposite side which is 0. ஸோ அப்போ ஆப்போசிட் will be 0. இது வந்து சேமா போயிடும். அப்போ சேமா போகும்போது my hypotenuse and my adjacent and hypotenuse are same. பட் 90 போகும்போது my opposite, இவன் ஆப்போசிட், இவன் hypotenuse, அப்படியே கிட்ட வரும்போது these two will be ஒட்டிக்கும். இப்போ இங்கே ஒட்டிக்கும் போது there is no adjacent side. So other side will be 0. Hypotenuse and opposite are equal when angle is 90 degree. When angle is 90 degree. அப்பாடா, இதுதான் எல்லாரும் போராடணும். இப்போ கிராஃப் எப்படி வருது அப்படின்னா இப்படி வருதா? அப்ராக்சிமேட்டா இங்கே போட்டுப்போம். அடுத்து இப்போ 90 to 0 90 போட்டாச்சா? இப்போ 210 180 இருக்கும் போடலாம். இப்போ 180, அப்போ இப்போ இது பார்ப்போமா? இவன் யாரு? இவன் 120. இப்போ 120 பார்க்கலாமா? இப்போ 120 இங்க இருக்குமா? இப்போ 120 இங்க இருக்கும்போது இப்போ நல்லா பாருங்க, இப்போ this is the angle for 120. So அப்போ this is our theta, this is our opposite side, this is our adjacent side, and this is our hypotenuse. கரெக்டா? ஸோ நல்லா கவனிக்கணும். இப்போதான் this is our adjacent side. இப்போ adjacent by hypotenuse இது என்ன இருக்கும்? -10. ஏன்னா இங்க என்ன இருக்கும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ cos 120 will be -10 divided by hypotenuse is 20. So -1/2 which is -0.5. So cos 120 வந்து -0.5. அதே மாதிரி cos 135 பார்ப்போமா? 135. So 135 எங்க இருக்கு? இந்த ஆங்கிளா, இந்த ட்ரையாங்கிளா? So adjacent by hypotenuse. adjacent பாத்தீங்க அப்படின்னா 14 வருது. பட் since this lies in negative x axis it is -14. So -14/20. So -14/20 is -0.707. So something இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி cos 180 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். cos 180 போகும்போது ஸோ அப்போ this angle இது அப்படியே படுத்துட்டே வரும்போது இதுவும் படுத்துரும், இதுவும் படுத்துரும். ஸோ இப்போ cos 180 போகும்போது இது அப்படியே சப்பையாயிடும். அப்போ சப்பையாகும்போது there is no opposite side.
and our adjacent side will be same as hypotenuse. But ஆனா both will be equal to என்னது minus of -1. ஏன்னா இது படுத்துடும் போது this lies in negative x axis. ஸோ அப்போ -20/20 இருக்கும். -20/20 இருக்கும். -20ன்றது adjacent side, 20 hypotenuse ஒன்னா போயிடும். ஸோ அப்போ it will be 1. -1. It will be -1. So cos 180 is -1. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே இப்படி போகுது. ஸோ இதுதான் என்னது 0 to πக்கான கிராஃப். இதுக்கு என்ன பண்ணிடலாம், நீங்க ஈஸியா போட்டுடலாம். π to 2π இங்கேருந்து இங்க போகும்போது என்னவா இருக்கும், சைன் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ 2π போகும்போது சைன் மட்டும்தான் மாறும். இவன் வந்து காஸ் 2π, ஸோ 1ல இருப்பான். இவன் காஸ் 3π/2, காஸ் nπ/2. ஓகே, இப்படி இருக்கும் கிராஃப். கரெக்டா? அதாவது இங்கேருந்து இங்க வரைக்கும் 1, இதோட இது அப்படியே நீங்க நெகட்டிவா போட்டீங்க அப்படின்னா வேல்யூஸ்லாம் யூ வில் கெட் திஸ் கிராஃப். ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தானே அது 0 to 360 வரைக்கும் கிராஃப் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணா போதும், இதே கிராஃபை எடுத்து 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 ஒட்டிக்கிட்டா போதும். பிகாஸ் சர்க்கிள். ஸோ ஆஃப்டர் 360 390 சேம் ஆஸ் 30 degree. ஸோ ஆஃப்டர் 360 it will start to repeat. ஸோ சிமிலர்லி இது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் this graph. f of x is equal to cos x. இதுக்கும் டொமைன் பார்த்தீங்கன்னா r தான். இதுக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to 1 தான். இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ 0 π 2π 3π 4π 5π 6π -π -2π -3π -4π -5π -6π. நம்மளுக்கு காஸ் 0 1 போச்சா, காஸ் π -1 போச்சு. சாரி, இவன் 1 இவன் -1. ஸோ காஸ் π -1, காஸ் 2π இவன் வந்து இவன் வந்து π/2, இவன் 3π/2, இவன் 5π/2 மிட் பாயிண்ட், 2π + 3π/2, இவன் 7π/2 மிட் பாயிண்ட். ஸோ காஸ் 0 1, காஸ் π -1. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் π/2 0 இப்படி போவோம். கரெக்டா? ஓகே. அதே மாதிரி காஸ் 0 1, இவனும் 1ல இருப்பான், இவன் -1. ஸோ அகெயின் திஸ் வில் கோஸ் லைக் திஸ். அப்புறம் திருப்பி நான் வருவான், ரிப்பீட் ஆகிட்டே இருப்பான். இதுதான் அது 0 to 2πக்கான கிராஃப். அகெயின் இட் வில் ஸ்டார்ட் டு ரிப்பீட். எப்படி ரிப்பீட் ஆகும், காஸ் 2π வந்து 1, இப்போ 3π வந்து -1, அப்புறம் 4π வந்து 1. பட் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே இந்த சைடும் இவன் -π/2வா. ஸோ அப்படியே இப்படி போவோம், இப்படி போவோம். காஸ் -π வந்து -1. அதே மாதிரி இங்கே -3π/2 வரும். ஸோ அப்படியே இங்கே 0வா போயிடும். அப்புறம் காஸ் 2π 1ஆ போவோம். அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதை எழுதிக்கோங்க, காஸ் ஆஃப் nπ இஸ் -1 ஹோல் பவர் n. இதில் நம்ம வந்து we will prove this in trigonometry. அதே மாதிரி cos of 2n plus 1 π/2 will be 0. n belongs to integer. cos π/2 3π/2 5π/2 7π/2 எல்லாம் 0 போயிடும். அதே மாதிரி நெகட்டிவ்லும் 0 போயிடும். டொமைன் என்னது cos x. டொமைன் வந்து ரியல் நம்பர், ரேஞ்ச் வந்து -1 to 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னது அப்படின்னா சைனஸோட டொமைன் வந்து என்டையர் ரியல் நம்பர், ரேஞ்ச் வந்து -1 to 1.
காஸ் எக்ஸோட டொமைன் வந்து -1 to 1, ரேஞ்ச் வந்து சாரி, இந்த வீடியோ கன்க்ளூஷன் என்னது அப்படின்னா sin x ஓட டொமைன் வந்து ரியல் நம்பர், sin x ஓட ரேஞ்ச் வந்து -1 to 1. அதே மாதிரி cos x ஓட டொமைன் வந்து you can take any real number and ரேஞ்ச் வந்து -1 to 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிப்போம். ஃபைண்டிங் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் சைன் அண்ட் கோசைன் ஃபங்க்ஷன். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.